அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகா போலீஸ் கோபியை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. ஒரு பக்கம் கோபி பண்ண தப்புக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், நாம் எதுவும் இதில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா ரொம்பவே சைலண்ட்டாக அவங்களோட அடுத்த கட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோபியை அரெஸ்ட் பண்ணிட்டு போனது தாங்க முடியாத நம்ம கமலா ஒரு பக்கம், ஐயோ நம்ம மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே, எப்படியாச்சும் மாப்பிள்ளையை வெளியில் கூட்டிகிட்டு வந்தோம், ஸ்டேஷனில் ஒரு மேலே எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு நம்ம ராதிகா கிட்டே பேசுகிறாங்க. ராதிகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே உட்காந்துட்டு நீ நம்ம மாப்பிள்ளையை நம்ம வெளியில் கூட்டிகிட்டு வந்தோன்னு எந்திரிச்சு வா, ஸ்டேஷனுக்கு போகலாம், இல்லை உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்து, என்னம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சி போயிருக்கா, கோபிக்காக நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிற்கவே மாட்டேன், அவர் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, ஏமா நீ தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா வந்து கத்துறாங்க. உடனே நம்ம கமலா என்ன பண்ண, போதும் அமைதியாரு ராதிகா, மாப்பிள்ளை தப்பு பண்ணாருன்னா பாக்கியா பண்ணது மட்டும் சரியா, தப்பு பண்ணாருன்னு வீட்டில் வந்து கண்டிச்சால, அதோட இல்லாமல் ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலா பேச, உடனே ராதிகா வந்து, போதுமா நீ எதுவுமே பேசாத, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் மாட்டிக்கிட்டு இருந்தா நீ அமைதியாக இருந்திருப்பியா, அது பாக்கியாவை பழி வாங்குறதா நினச்சி எத்தனை மக்களோட உயிரை வாங்குறதுக்கு இவர் தயாராக இருந்திருக்காரு, பாக்கியாவை பழி வாங்குறதுக்காக இவ்வளோ தரமோசமாக இறங்கி போகணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா பல கேள்விகளை கேட்குறாங்க. ஆனால் நம்ம கமலா வந்து, இங்கே பாரு ராதிகா, நீ சொல்கிறது எல்லாமே சரியாக கூட இருக்கட்டும், ஆனால் மாப்பிள்ளை ஸ்டேஷனில் இருக்கவே கூடாது, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, கோபியை கூட்டிகிட்டு வரதுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடமண்ட்டாக இருக்காங்க. ஆனால் ராதிகா வந்து என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மயு வந்து, அம்மா என்னாச்சு, ஏன் டேடியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம மயு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா, அம்மா அப்பா பண்ணது தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அப்பாவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடணும், ஸ்டேஷன்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயு பாப்பா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே ராதிகா என்ன பண்ணாலும், சரி நான் இதை பற்றி கண்டிப்பாக யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோபியை வெளியில் கூட்டிகிட்டு வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க. ஏன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் பழையபடி நம்ம பாக்கியாவை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இவர் வேறு ஏதாச்சும் பிரச்சனை இழுத்து விட்டுட்டாரு அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா ரொம்பவே யோசிக்கிறாங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கோபியை வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சியும் நம்ம ராதிகா பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமாச்சு கோபி திருந்து வரா இல்லை பாக்கியாவை பழி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வர போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.